ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கிறது. ஃபெய்த்து தன்னம்பிக்கை அதிகமாக உங்களுக்கு இந்த வாரம் கூடும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப நாளாக மேரேஜ் வேண்டான் இருந்தவங்களுக்கு அல்லது திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இந்த வாரம் திருமணத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் ஏதோ தகவல்களை செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது சாதகமாக வர்றதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிட்ஸ் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் இன் அடிஷன் புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு நீண்ட நாளாக பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்பலாம் நல்லது நடக்காமல் இருக்குது. சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு கடன் இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்ட முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. கடன் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, பெரிய லெவலில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம். ஸோ மெடிசன்ஸ் பெரிய லெவலில் சாப்பிட்றவங்களுக்கு மெடிசனுடைய அளவு குறையும். நோயுடைய தன்மையும் குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, பட் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாபில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு உண்டு. அதனால் அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் இல்லை. அதனால் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகிறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது, இதெல்லாம் வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் செட் ஆவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ஸோ உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது.